வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய ஆர்டரை நம்ம எடுத்து ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிறாங்க மீனா. இனி ஒவ்வொரு ஆர்டரும் பெரிய ஆர்டர் எடுத்து நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். என்ன நீ ரொம்ப மக்களுக்கு விசுவாசமாக பண்ணுற, அதனால் அவங்க கண்டிப்பாக நல்லபடி தான் வச்சுருப்பாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே கோயிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க. கோயிலில் போய் பூஜை வைக்கிறாங்க. பூஜை வச்சுட்டு மீனா அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். மீனா, நீ அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குடி. இவ்வளோ பெரிய வேலையை எடுத்து செஞ்சுருக்க. உங்கள்கிட்ட ஒரு 30 ஆள் வேலை பார்த்துருக்குறாங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும். அந்த 30 பேருமே ரொம்ப வாழ்த்துனாங்க உன்னை. இவ்வளோ பெரிய வேலை மீனா கிடச்சிருக்கு, கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கும். மீனா சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்ட்டு ஒரு கால் வருது. ஒரு அம்மா பேசுகிறாங்க. இது மீனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உங்கள் டெக்கரேஷன் வேலையை பார்த்தாங்க ஒரு கல்யாண வீட்டில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி என் தம்பி கல்யாணத்துக்கும் நீங்கள் பண்ணணும். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருக்கான். இன்றைக்கி சர்க்காரில் பெரிய அதிகாரியாக இருக்கான். அவனும் இன்னொரு அதிகாரி தான் கட்டுறான். ஆனால் பெரிய மண்டபத்தில் பிடிச்சி பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறான். எவ்வளோ செலவாயிட்டாலும் பரவாயில்லை, அந்த கல்யாணத்தில் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணால் போதுமானது அப்படிங்கிறாங்க. உன்னை மீனா சொல்கிறாங்க, அதை விட சூப்பராக பண்ணி தந்துடுறேன். எவ்வளோ வரும், எது வரும், அதை மாதிரி இருந்துச்சு, எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, 10 லட்ச ரூபா சொல்லியிருந்தேன், அவங்க 11 லட்ச ரூபாயா கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவ்வளோ வருமா அப்படிங்கிறாங்க. நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடம் ஏதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் காரில் போகிறாங்க. அப்போது அந்த அதே மண்டபம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மண்டபத்தை சொல்கிறாங்க. இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே செலவு வரும், ஆனால் நாங்கள் எங்களை கம்மியாக பண்ண முடியுமா பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீ நல்லாவே பண்ண, கூட வாங்கிக்கோ, நான் அதே 10 லட்ச ரூபா தந்துடுறேன், சரியா? சூப்பராக பண்ணிட்டீங்க, அதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கூட ஒரு 2 லட்ச ரூபா தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, எனக்கு 10 லட்ச ரூபா தந்தால் போதுமானது அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது பெரிய ஆர்டர் வருதில்ல, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏங்க, உண்மையிலே சுருதி செல் நேரம் ராசி தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, உண்மையிலே தங்கமான பொண்ணு. நான் தானே முதல்ல அது தும்பு பிடிச்ச பொண்ணு நினச்சேன். அதுவும் நீ தப்பாக நினச்சிருக்கு. பார்த்தல, அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் அவங்க அப்பா அம்மாவை ஒரு வார்த்தை அந்த பிள்ளை பேசலை. பேசுனது எல்லாமே நம்ம வீட்டை பற்றி தான், குறிப்பாக உன்னை பற்றி தான். என்ன, நான் தனியாக இருந்தேன், நான் சின்ன குடும்பத்தில் இருந்தேன், இப்போ நான் பெரிய குடும்பத்தில் நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். அதுபோக அந்த குடும்பத்தில் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்குறாங்க. அந்த மீனா எனக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, கூட பிறந்த அக்கா மாதிரி இருக்கிறாங்க, எல்லா உதவியும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல், என்ன, நம்ம பெரிய லெவலில் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. நம்மள்கிட்ட காசும் பெருசாக இல்லை. காரை வச்சு நான் வரவங்கள கூப்பிட்டு வந்தேன், நீ டெக்கரேஷன் வேலை பண்ணி கொடுத்த. நம்ம பொக்கே தான் பண்ணி கொடுத்தோம், அதுவும் நீ பண்ணது, சரியா? அந்தளவுக்கு தான் நம்ம இருந்துச்சு நம்மளுடைய பொருளாதாரம். ஆனால் அந்த ஓடுகாலி இருக்கான் பாரு, மோதிரத்தை போட்டு தன்னை பெருசாக தொழிலதிபர் மாதிரி காட்டிக்கிட்டான். ஏன்ட்ட கூட இந்த பொக்கே கொடுக்க தாண்டா எவ்வளோ சீனா? ஓ, டெக்கரேஷன் வேலைலாம் பண்ணிவிட்டு தப்பிச்சிக்கலான்னு பார்த்தியா, அப்படி இப்படின்னு செலவுலேருந்து தப்பிச்சிக்கலான்னு பார்த்தியான்லாம் பேசினான். ஆனால் அந்த பொண்ணை பார்த்தியா, எங்கள் அக்கா எனக்கு ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன மட்டுமா சொன்னாங்க, அவங்களையும் தாங்க சொன்னாங்க. எனக்கு சுருதி உண்மையிலே கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு சீதா மட்டும்தான் தங்கச்சின்னு முன்னாடி இருந்தா, இப்போ 2 தங்கச்சி ஆகிட்டா. கண்டிப்பாக சுருதியை நான் தங்கச்சியை தான் ஏற்றுக்கிறேன். நான் அவங்க அப்பா அம்மா பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க காட்டிக்கிட்டாலும் இந்த சுருதி பொண்ணுக்கிட்ட அந்த துளி கூட இல்லை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அது கபடம் இல்லாத பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி முத்து பேசுகிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு தோணுது, ஏங்க, ஒரு வீட்டில் ஒரு பெரிய லெவலில் சாதிச்சா என்னங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிறப்புமாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மா அப்படித்தானே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி கொடுக்கணுங்க, நம்ம சந்தோஷத்தை அவங்களும் கொண்டாடணும்வாங்க அப்படிங்கிறாங்க மீனா. நம்ம ஏதாவது ஒன்று பார்ட்டின்னு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னால் அம்மா ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. பேசுவாங்க தான், ஒரு ஆள் சொன்னால் அத்தை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் உங்கள் பாட்டி தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டிக்கு கால் பண்ணி நாளைக்கு வர சொல்லுங்கள், அறுவடை முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. அங்கே சும்மா தானாங்க இருக்கணும், இன்னொரு 2 மாதம் கழித்து தானே அடுத்த பட்டம் பார்ப்பாங்க. இப்போ உளுந்து விதைச்சிட்டாங்களாம், அதனால் அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி, நாளைக்கு மீனா உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஒரு பெரிய வேலையாக வந்துருந்துச்சு, 10-11 லட்ச ரூபா வருமானம் வந்திருக்கு. அது போக செலவெல்லாம் போக ஒரு 7 லட்ச ரூபா நின்றுருக்கு பாட்டி அப்படிங்கிற. ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். மாடியில் முதல்ல ரூம்பை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதை கட்டுறதுக்கெலாம் காசு வந்துச்சு பாட்டி, நீங்கள் வரணும். சுருதி ரவிக்கும்
கல்யாண நாளுக்கு உங்களை கூப்பிட்டோம், இங்கே அறுவடை போயிட்டுருக்குடா, ஒன்றும் செய்ய முடியல, அது வேறு உளுந்து விதைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, அதனால் உங்களை ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் வரலாமா பாட்டி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன்டா, இப்போவுமே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்பிடுறாங்க. பாட்டி கிளம்புறாங்களா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி வீணா பேசுகிறேன் அப்படிங்க. தங்கம் சொல்லு தங்கம் அப்படிங்கிறாங்க. பாட்டி இந்த மாதிரி அவங்க சொன்னாங்களே, நீங்கள் பாட்டி கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க. அதானே, உன்னுடைய ஒவ்வொரு நல்ல நிகழ்வுலையும் நான் இருப்பேன், கண்டிப்பாக வந்து சேர்றேன் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு அப்புறம் நினைக்கிறாங்க, சுருதி வந்து நமக்கு எதுவுமே எதிர்பார்க்காம ₹1,00,000 மதிப்புள்ள ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க, நம்மளும் அதை காசுன்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேங்க. நான் ஒன்று சொல்லுவேன், நானாக ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. மீனா, இது நீ சம்பாதிச்ச பணம், உனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நீங்களும் இல்லைன்னா நான் பண்ணியிருக்க முடியாது. சுருதியும் நம்மளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க செல்ஃபோன் இருந்ததுனால தான், வாங்கி அந்த செல்ஃபோன் இருந்ததுனால தான் வீடியோ காலையில் அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுன்னு சொல்ல முடிஞ்சது. மீனாவும் அந்த சுருதியும் வந்து அக்கா தங்கச்சி மாதிரி தானே, என் தங்கச்சி எனக்கு ஃபோன் வாங்கி தந்தால் என் தங்கச்சிக்கு நான் ஏதாவது பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த சுருதி பொண்ணுக்கு கொலுசு போடுறது பழக்கமே இல்லை. அந்த காலை நினச்சி பார்க்குறாங்க, அந்த காலில் கொலுசு இல்லாமல் இருக்குது, அதில் ஒரு தங்க கொலுசு எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே அப்போ முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க சுருதி பொண்ணு பணக்கார பொண்ணு தான், ஆனால் தங்கத்தை பெருசாக நாட்டம் பண்ணாது, கெடுக்காது, வைர நகை ஏதோ போடாது, ஆனால் வந்து அந்த பொண்ணு காலுக்கு தங்க கொலுசு போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நான் கொலுசு ஒன்று எடுத்து கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. உன் தங்கச்சிக்கு எடுத்து கொடுக்குன்னு நினைக்கிறேன், அழகாக தாராளமாக எடுத்து கொடு, பார்ட்டி வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துலேயே கொடுத்தா நல்லா இருக்குமா, வீட்டில் கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. வீட்டில் கொடுத்தா அம்மா ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க, பாட்டி வரட்டும், பாட்டி வந்த பிறகு பார்ட்டிக்கு கூப்பிட்டு போய் அவங்க வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. மீனாவும் முத்துவும் போய் ஒரு நாள் கடையில் போய் மீனா அளவுக்கு எடுத்தால் சரியாக வருமானு யோசனை பண்ணி சுருதிக்கு எடுக்கிறாங்க. சூப்பராக எடுத்துடுறாங்க, தங்க கொலுசு எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகணும், என்ன மீனா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுருதி. இன்னும் சுருதி நேரத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஒரு சமையல் சொல்லியிருந்தீங்களா, அதுதான் சமைச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சுருதி உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே சொல்லியிருந்தீங்க மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வந்து இவ சமைக்கிறாளா, அது மீனா சொல்லி கொடுத்து இவ சமைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன சுருதி, நீ சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டியா, அது போக அந்த மீனாவுக்காக நீ சமைக்க போறியா அப்படிங்கிறாங்க. ஏன், மீனா அவ்வளோ பேருக்கு சமைக்கும்போது நான் சமைக்கக்கூடாதா, அதான் முன்னுக்கூட்டியே வந்து மீனாக்கா அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, அதையே சமைச்சிருக்கேன், நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நீ செஞ்சது சாப்பிட்றதா அப்பா அப்படிங்கிறாங்க. அதை சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ வேணால் சாப்பிடு, நான்லாம் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் ஃபோன் அடித்த உடனே நான் இங்கே வரேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் ஃபோன் பண்ணணும் வந்துட்டேன் ஒரு காரை பிடிச்சி அப்படிங்கிறாங்க. பாட்டி வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி எப்படி இருக்க, உன் கல்யாண நாளுக்கு பாட்டி வர முடியல அப்படிங்கிறாங்க. சாரி பாட்டி, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி, நான் முறையாக சமைச்சிருக்கேன், நீங்கள் இங்கே சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. என் பேத்தி முறையாக சமைச்சதை நான் சாப்பிடாததுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணுமே எப்போடு அப்படிங்கிறாங்க. பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது, மீனா மாதிரியே சமைச்சிருக்கியே அப்படிங்கிறாங்க. மீனாக்கா தான் சொல்லியிருந்தாங்க இப்படி சமைக்கணும்னு சொல்லிட்டு, அதான் இன்றைக்கி வந்து நான் சமைச்சதை எல்லோரும் சாப்பிடணும்னு பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, ஏன் உங்கள் அத்தை விஜயா கூட இப்படி சமைக்க தெரியாது அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. என்னத்த திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரம் கழிச்சு கேட்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த சந்தோஷத்தில் எனக்கு நான் மெய் மறந்துட்டேன், நீ நல்லா மறப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்துடுறாங்க. எம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா மீனாவும் முத்துவும் ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு அவங்க எல்லாருக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்து ஒரு விருந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. ஆமாப்பா, மீனா வந்து முறையாக பெரிய வேலை எடுத்து செஞ்சுருக்காளாப்பா, அந்த வேலை வந்த வாய்ப்பு இன்னொரு வேலையும் வந்திருக்குப்பா இன்னொரு வாரத்தில், அதனால் வந்து கண்டிப்பாக இதுக்கு பார்ட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாப்பா அப்படிங்கிறாங்க. சரி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வராரு. டேய், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான்லாம் வர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, எதனாலும் முடியாது வைக்காது தான் பேசிகிட்டு இருப்பியா, ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அத்தை எனக்கு நடனப்பள்ளி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடனப்பள்ளி இருக்குது, ஒரு மணி நேரம் வர முடியாதா, அப்படி எத்தனை லட்சம் சம்பாதிக்க அப்படிங்கிறாங்க. விஜயா அம்முன்னு ஆகிறாங்க. சுருதி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் நாளைக்கு லீவ் போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவலாம் அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லை என்ன வேலை இருந்தாலும் மீனாக்க கூட்ட போகிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே ரவிக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. ரவியும் வந்துடுறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. டேய், உன் கல்யாண நாளுக்கு வர முன்னாடா நினச்சிக்கடா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுங்களா பாட்டி, நீங்கள் வந்துட்டீங்களா இப்போ வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது, நாளைக்கு லீவ் போட்டு ரவி, என்ன சொல்லிட்டுல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அவங்க ஓனருக்கு. அவங்களும் ஓகேன்றாங்க. இங்கே மறுநாள் ஆகுது, எல்லோரும் பிறப்பிட்டு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே மீனா வந்து முன்னுக்கூட்டியே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. யார், அவங்க தம்பி மூலமாக எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க பார்ட்டிக்கு. அங்கே சாப்பாடெல்லாம் இதாகுது.
அவங்க பரிமாறுறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, என் தங்கச்சிக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, உன் தங்கச்சி கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு போய் கொடுக்க வேண்டியது தானே, நீ சாப்பிட வர சொல்லியிருக்கியா, அப்போ எதுக்கு எங்கெல்லாம் கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு இருக்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, அவங்களும் நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவங்களாம் வரலை, அவங்க வந்தால் கண்டிப்பாக அத்தை ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உன் தங்கச்சி வரண்டான்னு யாருக்குமா கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்து என்ன அக்காவாக கூட பிறந்த அக்காவை நினைக்கிறேன், நானும் என் தங்கச்சியாக தான் நினைக்கிறேன். என் தங்கச்சிக்கு நான் வந்து பெரிய அளவில் செய்ய முடியாட்டினாலும் என் தங்கச்சிக்கு நான் ஏதாவது செய்யணும்ல, அவங்க தங்க பொண்ணுக்கு அந்த தங்க பொண்ணுக்கு ஒரு தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஸ்ருதிக்கு ஒன்றும் இல்லை, ஏன்க்கா அந்த காசை வச்சு உங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, தனக்கு இளையவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்போம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு, நம்மளால் முடிஞ்சதை, என்னால் முடிஞ்சதை என் தங்கச்சிக்கு நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கும்போது விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் சுத்தமாக முடியல. இந்த மீனா முறையாக நிறைய சம்பாதிச்சுட்டு அவளுக்கு தங்க கொலுசுலாம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி விஜயா வாயை பொழந்துட்டு நிற்காங்க. இங்கே விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல, அப்படி திணறி போய் நிற்காங்க. உடனே பாட்டி சொல்லுதாங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீ அடைஞ்ச சந்தோஷத்தை இன்னொரு ஆளுக்கும் அடையணும்னு நினைக்க பற்றியாம்மா, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எங்கே இருந்துலாமோ வந்தீங்க, அக்கா தங்கச்சி ஆகிட்டீங்க. ரோஹிணி, நீனும் இந்த மாதிரி இவங்களோட சேர்ந்து இணைஞ்சு பண்ணு, என்ன அன்பாக இரு. அந்த விஜயாவுக்கு சிங்சா போட்டுக்கிட்டே தனியாக நிற்காத, மருமக்குமார் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். எனக்கு கிடைச்ச மருமக தான் வந்து சரியில்லை, ஆனால் அந்த விஜயாவுக்கு நல்ல மருமக்குமார் கிடச்சிருக்காங்க, நீனும் அவங்களோட சேர்ந்துக்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வேறு வழியே இல்லாமல் சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி பாட்டின்னு சொல்லிவிட்டு விலகி இருக்காத, ஒன்றா சேர்ந்துரு அப்படிங்கிறாங்க. அப்போ சாப்பாடெல்லாம் வருதுலாம், சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ பாட்டிக்கு பணத்தெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றுமே விடலை. இந்த மீனா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு தான் பாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த இந்த பணக்கார பைத்தியத்துக்கு வேறு வந்து தங்க கொலுசு வாங்கி மாட்டி விட்டாலும், ஏற்கனவே அவள் வந்து சலங்கை கட்டின மாதிரி தான் ஆடுவா, இதில் வேறு இவள் தங்க கொலுசு வேறு வாங்கி கொடுத்துருக்கா, இனிமேல் அவளை 2 பேரையும் பிரிக்கவே முடியாது போலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. இந்த மீனா எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுதா, இப்போ எதுவுமே பேச முடியாது. இந்த மீனா வந்து எங்கள் அத்தையை கொண்டுலாம் வச்சுருக்கா, என்றைக்கு எங்கள் அத்தை வந்து இந்த வீட்டிலேருந்து கிராமத்துக்கு போவாங்களோ அன்றைக்கி தான் நான் வாய் பேச முடியும், அந்தளவுக்கு இந்த மீனா என் வாயை பூட்டு போட்டாள் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க இந்த விஜயா. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.